வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தால் என்டிஏயின் முதல்வர் வேட்பாளர் சீமானா? அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் ஆட்சி உறுதியா? தமிழகத்தில் தொங்கு சட்டசபைதான் அரசியல் வல்லுநர்களின் கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக. அதாவது தமிழக அரசியல் களமானது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் சூடுபிடித்து தொடங்குகிறது. இந்த நிலையில்தான் அரசியல் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் பல்வேறு புதிய சாத்தியக்கூறுகளை அலசி வருவதாக செய்திகள் வெளிவந்தன. தற்போது அரசியல் சூழலில் பல்வேறு கட்சிகளின் கூட்டணி முடிவுகளும் தமிழக அரசியலிலே ஒரு பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்ற கணிப்புகள் எல்லாம் எழுந்துள்ளதாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தால், அதாவது பாஜகவை அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால் கண்டிப்பாக பாஜக ஒரு தனி கூட்டணியாக அமைத்து அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒளிபரப்பாளர் சீமான் அவர்கள்தான் முதல் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்தன என்ற ஒரு புதிய கருத்தும் வலுப்பெற்று வருகிறதாம். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதைப் போலவே தமிழகத்திலும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் சீமானை முன்னிறுத்தலாம் என்று கூறப்பட்டு வருகிறதாம். அதேபோல் அதிமுகவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்தால் அந்த கூட்டணியில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது உறுதி என்று விஜயின் அரசியல் வருகை ஏற்கனவே வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளதாம். அதிமுக ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் வகையில்தான். அதேபோல் அதிமுகவின் வாக்கு வங்கியை பயன்படுத்திக் கொள்ள தாவேகாவிற்கு இந்த இணைப்பு உதவலாம் என்றும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள் விலகினால் தாவேகா கூட்டணியில் இணைந்தாலும் கூட தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறதா. இந்த சூழலில்தான் தாவேகாவின் வளர்ச்சியும் அது திரட்டும் கூட்டணி சக்தியையும் தமிழக அரசியலில் முழுமையாக மாற்றி அமைக்கும் என்று கூறுகிறார்களாம். அதிமுக பாஜக ஒரு கூட்டணியாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டும் தாவேகா தனித்து தேர்தலை சந்தித்தால் அது தொங்கு சட்டமன்றம் வழிவகுக்கும் என்றும் தமிழகத்தில் நிலவும் என்றும் கூறப்படுகிறதாம். திமுக அதன் தற்போதைய கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே ஆட்சிக்கு எதிரான மக்களின் அதிருப்தி காரணமாக அந்த கூட்டணிக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காது என்றும் கணிக்கப்படுகிறதாம். இந்த சூழலில்தான் தேர்தலுக்கு பிறகும் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்கும் நிலை ஏற்படும். அத்தகைய நிலையில்தான் தமிழக அரசியல் நிலையற்ற தன்மை புதிய அரசியல் கணக்குகளையும் உருவாக்கும். இது சாத்திய கூறுகள் அனைத்துமே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேர்தலாகவும் அமையும் என்பதை எந்த ஒரு கருத்தும் இல்லை என்பதே வல்லுநர்களின் அறிவு என்றும் கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.